பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய முதற்க நடிகர் வணக்கம். இன்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு பணி குறித்தும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அறிவித்த திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ள எண்ணிக்கை 4999, குணமடைந்து வீடு திரும்பிய எண்ணிக்கை 4863, கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இறந்தவருடைய எண்ணிக்கை கரூர் மாவட்டத்தில் 48 நபர்கள். நேற்றைய தினம் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்றவருடைய எண்ணிக்கை 5. நேற்றைய தினம் குணமடைந்து வீடு திரும்பிய எண்ணிக்கை 20. தற்போது கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 88. 15/12/2020 அன்று வரை கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 1,10,401 பேர். நேற்றைய தினம் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட எண்ணிக்கை 1269. பரிசோதனைகளும் 1 உள்ளது. இன்றைக்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படுத்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்காக போதிய மருத்துவமனை, போதிய படுக்கை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டன. அதோடு மருத்துவ உபகரணங்கள் தேவையான அளவு கையிருப்பில் இருக்கின்றன. N95 முகக்கவசம், மும்மடி கவசம், பிபி கிட், அதேபோல் தெர்மல் ஸ்கேனர், RT-PCR கிட்ஸ், ஜிங்க் மற்றும் மல்டி வைட்டமின் மாத்திரைகள்லாம் போதிய அளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு உலக சுகாதாரத்துறை, மத்திய சுகாதாரத்துறை, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நியமிக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் குழுவெல்லாம் அவ்வப்போது கொடுக்கப்படுகின்ற ஆலோசனையை ஏற்று அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியதின் காரணமாக இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் தமிழகத்திலே கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் ஒவ்வொரு மாதமும் அரசுக்கு தக்க ஆலோசனை வழங்கி கொண்டிருந்தார்கள். அந்த ஆலோசனைப்படி காய்ச்சல் முகாம் நடத்த வேண்டும் என்று அவள் சொன்ன அந்த நல்ல கருத்தை அரசு ஏற்று எல்லா மாவட்டங்களிலுமே காய்ச்சல் முகாம் நடத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டு மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் இணைந்து எல்லா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதியில் காய்ச்சல் முகாம் நடத்தப்பட்டன. கரூர் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 39 காய்ச்சல் முகாம்கள் நடைபெற்றன. இதுவரை 10,647 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டுகின்றன. இந்த காய்ச்சல் முகாமிலே பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய எண்ணிக்கை 8,88,347 பேர் இதில் கலந்து கொண்டு பரிசோதனை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி செய்தியின் விளைவாகத்தான் இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் அதிக அளவில் இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு குறைக்கப்பட்டுகிறது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா வெறும் 5 பேருக்கு தான் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அறிவுரையின்படி மாவட்ட சுகாதாரத்துறையும் சிறப்பான முறையில் செயல்பட்டதன் விளைவாக இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படுகின்றன. இன்னும் படிப்படியாக குறைக்கப்பட்டு ஒருவருக்கு கூட இந்த மாவட்டத்தில் தொற்று ஏற்பட்ட நிலை இருக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் பல பேர் வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கொண்டிருந்தார்கள். அரசுடைய கவனத்துக்கு வந்தது. அரசாங்கம் இந்த மாவட்டத்தில் ஒரு 5,000 பேருக்கு இன்றைக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 4,196 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுகின்றன. அதாவது முதியோர் உதவித்தொகை இன்றைக்கு அதிக அளவில் மனு கொடுக்குறாங்கன்னா முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு தான் மனு கொடுக்குறாங்க. அதே இன்றைக்கு இங்கே கரூர் மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு பொதுமக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அரசை நாடி வேண்டிய சில சூழ்நிலை இருந்தது. அதற்கு மாறாக அரசாங்கமே பொதுமக்களை நாடி சென்று அவருடைய பிரச்சனையை அறிந்து அவர்கள் மனு மூலமாக கொடுக்கின்ற பிரச்சனையை அறிந்து அவர்களுக்கு தீர்வு காணும் என்பதற்காகத்தான் நான் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழே முதலமைச்சருடைய சிறப்பு மக்கள் குறைதீர்க்கும் திட்டத்தை நான் அறிவித்து அந்த திட்டத்தை எல்லா மாவட்டத்திலையும் நடைமுறைப்படுத்தின
அப்படி நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது கரூர் மாவட்டத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எங்கேயும் முதலமைச்சருடைய சிறப்பு மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தினாங்க. அந்த முகாமில் 9868 பேர் அவர்கள் முதியோர்கள் எங்களுக்கு உதவித்தொகை வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். அதில் 8421 பேர் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பல இடத்துலேருந்து வந்த கோரிக்கை, இந்த சொத்து மதிப்பு இவ்வளோ இருந்தால் தான் முதியோர் உதவித்தொகை பெற முடியும், இதற்கு மேல் சொத்து மதிப்பு இருந்தால் அவர்கள் அந்த முதியோர் உதவித்தொகை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்பு சட்டப்பேரவை அமைச்சர் பெருமக்கள் பொதுமக்களிடத்தில் கோரிக்கை வந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு தளர்வுகள் செஞ்சாங்க. ஒரு குறிப்பிட்ட நிதி வச்சு இந்த அளவுக்கு வரைக்கும் சொத்து மதிப்பு இருந்தால் அவர்களுக்கும் முதியோர் உதவித்தொகை வழங்கலாம் என்று அறிக்கை கொடுத்தாங்க. தளர்வு கொடுக்கப்பட்டது. அதன் வழியாக கிட்டத்தட்ட 6676 பேர் அந்த திட்டத்தின் வாயிலாக உதவித்தொகை இந்த மாவட்டத்தில் பெற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த முதலமைச்சருடைய சிறப்பு குறைதீர்க்கும் முகாமில் இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் 35,327 மனுக்கள் பெறப்பட்டன. அதில் 23,939 மனுக்கள் இன்றைக்கு தீர்வு காணப்படுகின்றது. எனவே இவ்வளவு மனுக்கள் தீர்வு காணப்படும் என்று சொன்னால் எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை காரணம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல் குடிமராமத்து திட்டம் ஒரு சிறப்பான திட்டம். பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கும் என்பதற்காக நீண்ட காலமாக தூர் வாரப்படாமல் இருந்த ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஊரணிகள் அனைத்தும் தூர் வாரப்பட வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து உத்தரவை வழங்கி அதன் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஏரிகளை எடுத்து அதுக்கு தேவை நிதி ஒதுக்கி முழுக்க விவசாய பங்களிப்புடன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்து விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இதனால் பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கப்படுகிறது. கோடை காலத்திலே குடிநீருக்கும் வேளாண் பணிகளுக்கும் இந்த நீர் பயன்படும். அந்த திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டு நிறைவேற்றியிருக்கிறோம். நம்முடைய கரூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 2016-17 2020-21 வரை 14.20 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் 94 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதுவரை 90 பணிகள் நிறைவேற்றப்பட்டன. 4 பணிகள் முன்னேற்றத்தில் இருக்கின்றன. அதே போல் கால்வாய்கள் தூர்வார வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்காக 1.76 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சுமார் 46 கிலோமீட்டர் கால்வாய் தூர்வாரப்பட்டுகின்றன. 2020-21 42.65 கிலோமீட்டர் கால்வாய் தூர்வாருவதற்காக 1.38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முடிவுற்ற பணி நிறைய இருக்குது. பசி நேரம் உங்களுக்கும் பசியாக இருக்குது, எங்களுக்கும் பசியாக இருக்குது, நிறைய இருக்குது. குறிப்பிட்டதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கரூர் மாவட்டத்தில் காவிரி உபபடிநிலத்தில் கீழ் உள்ள கட்டளை மேட்டு வாய்க்கால் விரிவுபடுத்தி புதுப்பித்து நவீனமாக்கும் பணிக்கு ரூபாய் 335.50 கோடி இன்றைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் கட்டளை மேட்டு வாய்க்காலில் ரூபாய் 305.50 கோடி மதிப்பீட்டில் புதுப்பித்து நவீனமாக்கும் பணிகள் இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. இதனால் 20,185 ஏக்கர் பயன்பெறுது. நொய்யல் ஆற்றில் 158.35 கிலோமீட்டர் வரை உள்ள குளங்கள், அணைக்கட்டுகள், வரத்து கால்வாய்கள் உள்ளிட்ட நீர் ஆதார பணிகளை புனரமைப்பு செய்ய ரூபாய் 230 கோடி ரூபாய் அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் 19,418 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும். விரைவில் துவங்கப்பட உள்ள பணிகள் அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. அந்த திட்டம் மிகப்பெரிய திட்டம். நம்முடைய பருவகாலங்களில் பெய்கின்ற மழைநீர் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக போய் கடலில் கலக்குது. அப்படி உபரி நீரையெல்லாம் சேமித்து வைக்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு திட்டம் தீட்டி நம்முடைய கரூர் மாவட்ட பகுதியில் புகழூர் வட்டம் நஞ்சை புகழூர் கிராமத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே இன்றைக்கு 406.50 கோடியில் ஒரு கதவணை கட்ட இன்றைக்கு திட்டமிட்டு அந்த பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி விரைவாக துவங்க இருக்கின்றன. அரசினுடைய பரிசில் உள்ள பணிகள்
கரூர் மாவட்டம் கிருஷ்ணாயபுரம் வட்டம் மாயனூர் கிராமம் அருகே கட்டளை கதவணை பகுதியில் புனரமைக்கும் பணி ரூபாய் 189 கோடி ரூபாயில் செயல்படுத்த அரசுடைய பரிசீலனை இருக்குது. ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டம் கொடுமுடி, புகழூர் மற்றும் மண்மங்கலம் வட்டங்களில் உள்ள புகழூர் வாய்க்கால் புனரமைக்கும் பணி ரூபாய் 40 கோடி மதிப்பீடு செயல்படுத்த அரசுடைய பரிசீலனை இருக்கிறது. கரூர் நகரம் அருகிலுள்ள கிருஷ்ணாயபுரம் வட்டத்தில் உள்ள பாலராஜபுரம் வீராய்க்கும் ஏரி இயல்புநிலைக்கு மீட்டெடுத்து கொண்டு வர 15 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த அரசியல் பரிசீலனை இருக்கிறது. அரவக்குறிச்சி வட்டம் கூடலூர் மேல்பாக்கம் ஊராட்சி பெரிய திருமங்கலம் பகுதியில் அமராவதி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 10.30 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கும் பணிக்காக மதிப்பீடு அரசுடைய பரிசீலனை இருக்கிறது. அதோட கரூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் விசாரணை நீதிமன்ற கட்டடம் கட்டும் பணி ரூபாய் 3.34 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. புகழூர் வட்டாட்சி அலுவலக கட்டிடம் மற்றும் வட்டாட்சி குடியிருப்பு கட்டும் பணி ரூபாய் 3.05 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. நபார்டு நிதியுதவியுடன் ஆலத்தூர் மற்றும் ஜெகதாபி ஆகிய இடங்களில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை அறிவியல் ஆய்வு மாணவருக்கு கழிப்பறை கட்டும் பணி ரூபாய் 2.82 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. அதோட இன்றைக்கி கரூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரியுடைய மருத்துவமனை கட்டணங்கள் 270 கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறையில் நிறைய பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் இன்றைக்கு 2016-17 2019 வரை 3033 வீடுகள் இன்றைக்கு கட்டுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்காக 51.56 கோடி இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரைக்கும் 2247 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுகின்றன. 786 வீடுகள் கட்டுகின்ற பணி முன்னேற்றத்தில் இருக்கின்றன. பசு வீடுகள் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பசு வீடு கட்டும் திட்டமும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் சாலைகள் இன்றைக்கு ஊரக பகுதியிலே 270 கோடி மதிப்பீட்டில் 971 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பணிகள் அமைக்கப்படுகின்றன. இந்த மாவட்டத்தில் ஜல் ஜீவன திட்டத்தில் இன்றைக்கு குடிநீர் இணைப்பு குழாய்கள் 416 பணிகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 43,860 எண்ணிக்கையிலான குடிநீர் இணைப்புகள் வழங்குவதற்காக இன்றைக்கு அரசு நடவடிக்கை இருக்குது. இதற்காக 55 கோடி ரூபாய் இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய கரூர் மாவட்டத்தில் சுயதக்குழு செயல்பட்டிருக்கிறது. இங்கே மட்டும் 4774 சுயதக்குழு இயங்கி வருகின்றன. இந்த 4774 சுயதக்குழுவில் 51,079 பேர் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த சுயஉதவி குழுக்களுக்கு வங்கி இணைப்பு கடனாக 689.41 கோடி கொடுத்துருக்குறோம். 2020-21 ஆண்டு இந்த சுயஉதவி குழுக்கு 423 கோடி ரூபாய் வங்கி இணைப்பு கடன் கொடுப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரைக்கும் 49.62 கோடி வங்கி இணைப்பு கடன் கொடுத்துருக்குறோம். இதனால் 21,816 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் இன்றைக்கு அந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டில் 4,530 பேர் மகளிருக்கு 11.28 கோடி மானியமாக கொடுத்துருக்குறோம். 4,530 மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்துருக்குறோம். அதற்காக 11.28 கோடி மானியம் கொடுத்துருக்குறோம். இப்போ கூடுதலாக 500 அம்மா இருசக்கர வாகனம் கொடுப்பதற்கு உத்தரவு வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு குடிநீர் வடிகாலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். குளித்தலை மற்றும் தோகமலை ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 253 கிராம குடியிருப்பில் கூட்டுக்குடி திட்டம் 99% நிறைவு பெற்றிருக்கிறது. சோதனை ஓட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சோதனை ஓட்டம் முடிந்த உடனே பயன்பாட்டு கொண்டு வரப்படும். தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த 274 கிராம குடியிருப்பில் கூட்டுக்குடி திட்டம் 81.41 கோடியில் இன்றைக்கு செயல்பட்டு அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை 85% பணிகள் நிறைவு பெற்றன. எஞ்சிய பணிகள் விரைவாக நடைபெறுவதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கரூர் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த ஆத்தூர், போலாமலை மற்றும் இதர 5 ஊராட்சிகளை கூட்டுக்குடி திட்டம் சுமார் 8.91 கோடியில் இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இதுவரைக்கும் 15% பணிகள் நிறைவேற்றுகின்றன. நகர குடிநீர் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் கரூர் நகராட்சிக்கான குடிநீர் அபிவிருத்தி திட்டம் ரூபாய் 23.84 கோடியில் இன்றைக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்த துவங்கப்பட்டு 92% பணிகள் நிறைவேற்றுகின்றன. இனாம்பூர் நகராட்சி குடிநீர் அபிவிருத்தி திட்டம் 18.57 கோடியில் இன்றைக்கு அந்த திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 95% பணிகள் நிறைவேற்றுகின்றன. கரூர் மாவட்டம் தாந்தோணி நகராட்சி குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தில் 25.16 கோடியில் இன்றைக்கி இந்த திட்டம் துவக்கப்பட்டு தற்போது 100% பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. 2 திட்டம் ஆய்வில் இருக்குது. கரூர் மாவட்டத்தில் உள்ள பரமத்தி மற்றும் அரவக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 50 ஊராட்சிகளில் உள்ள 756 குடியிருப்புகளுக்கான கூட்டுக்குடி திட்டத்திற்கான திட்ட மதிப்பீடு 486.62 கோடியில் தயாரிக்கப்பட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தில் ஒப்புதல் சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறோம். நீங்கள்
ரெண்டாவது, கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணாபுரம் மற்றும் கடவுர் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்த 46 ஊராட்சியில் உள்ள 529 குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீருக்கான திட்ட மதிப்பீடு தயாரிப்பு பணிகள் ஆய்வு பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தில் நிறைய வீடுகளை மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்குறோம், நிறைய இருக்குது. அதையும் நான் சொல்லிட்டுமா, கரூர் வட்டம் சனப்பரட்டியில் பங்களிப்புடன் திறனுக்கேற்ற வீடு கட்டும் திட்டம் மூலம் 192 அடுக்குமாடி குடியிருப்புகள் 16.08 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிப்பட்டு பயனாளிகள் ஒப்படைக்கப்பட்டது. கரூர் வட்டம் தோரண கல்பட்டியில் 640 அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் 55.50 கோடி செலவு கட்டப்பட்டு முடிவுறும் தருவாயில் உள்ளது. கரூர் வட்டம் புலியூர் 288 அடுக்குமாடி குடியிருப்புகள் 25.90 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. அரவக்குறிச்சி வட்டம் வேளம்பாடி கிராமத்தில் 32 அடுக்குமாடி குடியிருப்புகள் 2.93 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. சொந்த இடத்தில் கான்கிரீட் வீடு கட்டும் திட்டம் கரூர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட வார்டு 1 முதல் 48 பகுதியில் உள்ள 1826 பயனாளிகளுக்கு ரூபாய் 54.78 கோடி மதிப்பீட்டில் வீடு கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. குளித்தலை நகராட்சி எல்லைக்குட்பட்ட வார்டு 1 முதல் 25 வரை 164 பயனாளிகளுக்கு 4.92 கோடி மதிப்பீட்டில் வீடு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. பேரூராட்சி பகுதியில் அரவக்குறிச்சி பேரூராட்சி, புலியூர், உப்பிடி மங்கலம், பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம், கிருஷ்ணாயபுரம், மருதூர், நங்கவரம், புஞ்சைப்புகலூர், புஞ்சை தோட்டக்குறிச்சி, காகிதபுரம் ஆகிய பேரூராட்சி பகுதியில் 599 பயனாளிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 17.97 கோடி மதிப்பீட்டில் வீடு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த மாவட்டத்தில் 4 ஆண்டில் 33,641 விவசாயிகள் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதுவரை 25,628 விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையாக 42,94 லட்ச ரூபா நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். 2016-17 கடுமையான வறட்சி, அப்படி கடுமையான வறட்சியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 14,87 லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம். நிறைய இருக்குது, விவசாயிகளுக்காக நிறைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். தொழில்துறை பொறுத்தவரையில் மத்திய அரசின் சொத்து பிணையில் அவசர கால கூடுதல் கடன் திட்டத்திற்குள்ள 4,115 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 218.22 கோடி ரூபாயில் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதோட 2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு சென்னையில் நடத்தினாங்க. அப்போ அந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் கரூர்லேயும் தொழில் துவங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதன்படி ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் நிறுவனம் 350 கோடி ரூபாய் முதலீட்டில் 700 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் வீட்டு உபயோக ஆடைகள் உற்பத்தியான வணிக உற்பத்தியை துவங்கிவிட்டது. போட்டாங்க, இப்போ துவங்கிட்டாங்க. சோபிகா இம்பெக்ஸ் நிறுவனம் 352 கோடி முதலீட்டில் சுமார் 2,100 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் வெண்ணெய் மலையில் கொசுவலை உற்பத்தி திட்டத்திற்கு கட்டுமான பணி தொடங்கி விட்டாங்க. 2019 புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறுவனம் 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 250 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் வெங்கடாபுரம் நடந்தை வடக்கில் வீட்டு உபயோக துணிப்பொருட்கள் உற்பத்தி திட்டத்திற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வது. இந்த நிறுவனம் கரூர் மாவட்டத்தில் நிலம் வாங்கியிருக்குது. இந்த பணி விரைவில் துவங்கியிருக்கிறாங்க. ஸ்ரீ ரன்கா பாலிமர்ஸ் நிறுவனம் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் 620 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் காக்கவாடி கிராமத்தில் பெட் பாட்டில் கலை மறுசுழற்சி செய்து ஸ்டேபிள் இலைகளாக மாற்றிடும் உற்பத்தி திட்டத்திற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு இந்த நிறுவனம் கரூர் மாவட்டத்தில் நிலம் வாங்கியிருக்குது. சிந்தட்டிக் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் 96 கோடி ரூபாய் முதலீட்டில் 3000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஆத்தூர் உள்ள சிட்கோ தொழிற்பாட்டில் வீட்டு உபயோக துணிப்பொருட்கள் உற்பத்தி திட்டத்தை துவங்குவதற்கு ஆயத்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதோட நம்முடைய கரூர் மாவட்டத்தில் கடந்த 3 வருஷத்தில் 7 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்திக்கிறோம். 2 உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்திருக்கிறோம். இதனால் அங்கங்கே இருக்கின்ற மாணவிகள் அங்கேயே கல்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். புஞ்சை காளாங்குறிச்சி ஜவுளி பூங்கா உருவாக்கப்பட்டது 2018 கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுக்கா புஞ்சை காளாங்குறிச்சி கிராமத்தில் 2018-19 ஆண்டில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிறுவனத்துடன் ஜைகா இணைந்து உருவாக்கப்பட்டது. 100 தொழில் மனைகள் உருவாக்கப்பட்டு தேவைப்படும் ஜவுளி உற்பத்தி தொழில் முனைவருக்கு ஒதுக்கீடு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதோட அமைச்சர்களும் சட்டப்பேரவைகளும் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று தரகம்பட்டியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை எங்களுடைய அரசு துவங்குச்சு. இப்போ 282 மாணவர்கள் அந்த கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. எதை சொல்லுங்கள்.
இன்னும் இந்தியாவுக்கே வரல. வந்த உடனேயே நாங்கள் ஏற்கனவே நானும் அறிவித்திருக்கிறேன், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் பத்திரிகையின் வாயிலாக ஊடக நம்பர்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இந்த வேக்சின் வந்தவுடனே கொரோனா வைரஸ் அந்த தொற்றை குணப்படுத்தக்கூடிய வேக்சின் வந்த உடனே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அரசின் சார்பாக அந்த மருந்து வழங்கப்படும். என்ன இப்போ தான் குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுல்ல, இப்போ 5 பேருக்கு வந்துடுதில்ல. நீங்கள்லாம் கடைப்பிடிச்சா பரவாயில்ல, எல்லாம் மாஸ்க் போட சொல்லுங்கள். நான் வர்ற வழியில் பார்க்குறேன், இதுக்காக தான் அந்த ஓப்பன் ஜீப்பில் வந்தேன். எல்லாம் நகராட்சியில் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வரலான்ட்டு. பல பேர் மாஸ்கே போடல. ஏன்னா அந்த நோயை கட்டுப்படுத்துவதே மாஸ்க் போட்டால் தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒருத்தர் நோயாய்ப்பட்டவங்க, இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவங்க ஒரு இரும்புனா அங்கே இருக்குங்களா அத்தனை பேர்த்துக்கு ஒட்டிக்கும். இது எளிதாக தொற்று ஏற்படக்கூடிய ஒரு நோய், ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதாக பரவக்கூடிய நோய். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வெளியில் சென்றால் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். அப்படி முகக்கவசம் அணிஞ்சால் தான் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலாம் குறைஞ்சிது, இப்போ மறுபடியும் அதிகமாகிட்டுது. இப்போ அங்கே லாக்டவுன் போட்டாங்க. ஆக பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக முக்கியம். ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். தமிழக விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய மின்சாரம் ரத்து செய்யப்படுவதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்குங்க சார். அது எதிர்கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற சூழ்ச்சி. இப்போ பக்கமாக தேர்தல் வருதில்ல, அடுத்த ஏப்ரல் மாதமோ அல்லது மே மாதமோ தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்குது. அதற்கு ஆதாயம் தேடுவதற்காக சில அரசியல் கட்சிகள் வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன். இங்கே நம்முடைய மின்துறை அமைச்சரும் இங்கே தான் இருக்கின்றார். மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விவசாயிகளுக்கு தொடர்ந்து இலவச மின்சாரம் அம்மாவுடைய அரசு வழங்கும். உறுதியிட்டு ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கிறேன். இது மக்களுக்கு தெரிவிங்க, விவசாயிகளுக்கு தெரிவிங்க. அவர் சொல்லி நான் விவசாயி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விவசாயினா எனக்கு தெரியும், எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் ஒன்றும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா விவசாயம் இருந்தால் தான் அவருக்கு தெரியும். விவசாயம் நான் ஏற்கனவே பல முறை கேட்டு விட்டேன். ஊடக நண்பர்களை பார்த்து கேட்கின்றேன், பத்திரிகை நண்பர்களை பார்த்து கேட்கின்றேன். இந்த 3 மத்திய அரசு கொண்டு வந்த 3 சட்டத்தில் விவசாயிகள் எங்கே பாதிக்கிறாங்க? இப்போ கூட விவசாயிகளுடைய சங்கத்தை மீட்டிங் நடந்தது. இங்கே என்னுடைய அழைப்பை ஏற்று கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. பாராட்டி பேசினாங்க. எல்லா விவசாயிகளும் பாராட்டி பேசினாங்க. இந்த 3 சட்டம் இருக்குது. 3 சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா? எங்கேயோ இருக்கிற விவசாயிகள் அங்கே இருக்கிற ஏஜென்ட்டுகள் பயன்பெறுவதற்காக இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் விவசாயிகளை இன்றைக்கு மையமாக வைத்து அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற தேர்தலை அவர்கள் மனசில் வைத்து இப்படிப்பட்ட சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் நல்லா தெரியும். 3 சட்டம் இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், இந்த 3 சட்டத்தில் விவசாயிகள் என்ன பாதிக்கிறாங்க? நான் பல முறை கேட்டேன். இந்த சட்டத்தை பற்றி விளக்கியும் பேசிக்கிட்டேன். இப்போ கூட விலக்கி பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். விவசாய சங்க பிரதிகள் நடந்த கூட்டத்தில் கூட விலக்கி பேசியிருக்கிறேன். விவசாயிகளும் வரவேற்கிறாங்க இந்த சட்டத்தை, தமிழ்நாடு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கேயெல்லாம் எப்படின்னா ஏஜென்ட்டு தான் அந்த பொருளை கொண்டு விற்க முடியும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற விளைபொருளை ஏஜென்ட் மூலமாக தான் விற்பனை செய்ய முடியும். அந்த ஏஜென்ட்டு தான் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட்டுகளுக்கு துணையாக தான் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இன்றைக்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, விவசாயிகளுக்காக அல்ல. நாங்கள் இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறோம். எந்த கட்சி விலகி போகலையே. நாங்கள் சொல்லிகிட்டே தானே இருக்கிறோம். யார் இல்லைன்னு சொல்லலையே, அப்புறம் என்ன? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் அமைக்கப்பட்ட கட்சிகள் தொடர்ந்து எங்கள் கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்குது. எந்த ஒரு திட்டம் நன்மை தீமை ஆராயாம ஊழல் செய்வதற்காகவே ஆதரிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க. இல்லாட்டா எந்த திட்டத்தை கொண்டாந்துருக்கிறாங்க, எந்த திட்டத்தை நாங்கள் ஆதரிச்சிருக்கணும், எந்த திட்டத்தை நாங்கள் எதுக்கல சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே ஊடக நம்பர்கள் பத்திரிகை நம்பர்களே சொல்லுங்கள். நான் தான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். எடுத்துக்காட்டு நீட் தேர்வு தான் வேணாலும் சட்டசபையில்
இந்த நீட் தேர்வில் யார் கொண்டு வந்தது? நாங்கள் சட்டமன்றத்திலே அழகாக பேசினார் எங்களுடைய சுகாதாரத்துறை மந்திரி. பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், ஊடக நண்பர்களுக்கு தெரியும். இந்த நீட் தேர்வு எப்பொழுது வந்தது? 2010 திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தான் இந்த நீட் கொண்டு வந்தாங்க. அப்போ வாய் மூடி மௌனமாக இருந்தீங்களே. பதவி வேணும், பதவி சுகம் வேணும், நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. அப்போ நீட் தேர்வை கொண்டு வந்து காங்கிரஸ் தலைமையில் அரசு அங்கம் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்கு போராடணும், நாங்கள் முடியல. ஆகவே பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக கிராமப்புறத்தில் இருக்கின்ற மாணவ மாணவிகள், ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உள்ளொதுக்கீடு 7%, 7.5% கொண்டு வந்தோம். வேறு யார் கொண்டு வந்தாங்க? எதிர்கட்சி கேட்டாங்களா? இல்லை பொதுமக்கள் கேட்டாங்க? ஒருத்தரும் கேட்க கிடையாது. நாங்களாகவே, நான் அரசு பள்ளியில் படித்த மாணவன், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவன் என்ற காரணத்தினாலே 41% இன்றைக்கு கிராமத்திலும் நகரத்திலும் நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு படித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி மாணவர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொண்டு வந்தோம். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நீட் தேர்வுலாம் மட்டும் பாதிக்கல. நீட் தேர்வு வர்றதுக்கு முந்தி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தில்ல, அப்போ எவ்வளோ மாணவர் படிச்சுருந்தாங்கிறீங்க? 40 பேர் தான் போனாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதையும் நான் பார்த்து தான் இதை கொண்டு வந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு காரணமே, இன்றைக்கு 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகின்றார்கள். அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு மூலமாக இடம் கிடைக்க என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தேன். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும்போதும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 40 சீட்டுக்கு மேலே கிடைக்கல. அதுக்கு பிறகு நீட் தேர்வு மூலமாகவும் கிடைக்கல. கடந்த ஆண்டு 6 பேருக்கு தான் கிடைச்சிது. இதையெல்லாம் ஆராய்ந்து தான் அரசாங்கம் இன்றைக்கு 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு போதிய இடம் கிடைக்க என்பதற்காக ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய குடும்பத்த மாணவர்கள் அவர்களும் மருத்துவ கனவு நனவாக என்பதற்காகத்தான் இந்த உள்ஒதுக்கீடு கொண்டாந்து 313 சீட்டு கொடுத்துருக்குறோம். அடுத்த ஆண்டு இன்னும் 1650 இடம் கூடுதலாக இருக்குது. 11 மருத்துவக் கல்லூரி துவக்கின்ற பொழுது கூடுதலாக 1650 இடங்கள் தோற்றுவிக்கப்படும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 120, 130 சீட்டு வந்தால் கிட்டத்தட்ட 440 இடங்கள் நம்முடைய மருத்துவ இடங்கள் புதிதாக நம்முடைய உள்ஒதுக்கீடு மூலமாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கும். இதை விட என்னங்க வேணும்? நீங்கள் அதுக்கு மீது நீங்கள் உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகங்கள் நீட் தேர்வு வரதுக்கு பிறகு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் மட்டும் எவ்வளோ பேர் போனாங்க? 40 பேர் தான் போனாங்க. அதுக்கு மேலே போகல. ஆக இதையெல்லாம் ஆராய்ந்து தான் இன்றைக்கு கிராமப்புறத்தில் தான் சரி, நகரப்புறத்தில் தான் சரி, ஏழை எளிய மாணவர்கள் தான் அதிகமாக அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அவர்களும் மருத்துவ, அந்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவியும் மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சார், கல்லூரி திறந்த சார் அதாவது இதெல்லாம் தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டியது. அரசுக்கும் இதுக்கு சம்மதம் கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க, அரசு இதில் தலையிடுவதற்கு எந்தவித முகாந்திரம் கிடையாது. அதுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கின்றது, தேர்தல் கமிஷன் இருக்குது. தேர்தல் கமிஷன் தான் முறையிட வேண்டும், நாம் முறையிட முடியாது. நீங்கள் முறையிட்டீங்களா அவர்கள் தகுந்த விசாரிப்பாங்க, தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, விடமாட்டேங்கிறார ஒருத்தர். நீதிமன்றம் தொட்டு வெளியில் வரமாட்டேங்குது. விரைவாக நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நீங்கள் எண்ணியபடி இங்கே பேருந்து நிலையம் அமையும். சார், கல்லூரி திறப்புக்கு பிறகு அது நீங்கள் எண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் என்ன செய்கிறது? எங்களை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கு பேருந்து வசதி செய்ய, பேருந்து நிலையம் கட்டணும். அதுவும் வளர்ந்து வருகின்ற நகரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்றவாறு பேருந்து நிலையம் அமைக்க வேணும். புரியுதுங்களா? அதுக்கு ஏற்றவாறு அமையும், அதுக்கு தக்கவாறு நிலத்தை தேர்வு செய்து இன்றைக்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும். அனைத்து